வணக்கம் நண்பர்களே. தற்போதைக்கு இந்தியாவில் நிறைய பேர் ரொம்ப மும்முரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் சம்பந்தமாக அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இந்தியாவே ரொம்ப நாளாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 5 ஜட்ஜ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் 3-2 அப்படின்ற மெஜாரிட்டி அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகும். இது அரசியலமைப்புக்கு எதிரானது கிடையாது. இட் டஸ் நாட் கோ அகெயின்ஸ்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நிறைய மாணவர்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக என்னால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியறதில்லை. சரி, இந்த ஒரு விவகாரம் ரொம்ப முக்கியமானது, இதை பற்றி பேசுறது தேவை அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இதனுடைய அடிப்படை என்ன இதை நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் ஜென்ரலாக ரிசர்வேஷன் அப்படின்றது என்ன, ரிசர்வேஷன் சம்மந்தமாக நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன, இதை நம்ம பார்ப்போம். இதை பார்த்தா தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோனுடைய முடிவில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்றதையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அல்லது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அல்லது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்ன்றது என்னன்னு நம்ம கவனிச்சோம்னா, ஒரு சமூகத்திலோ அல்லது ஒரு நாட்டிலோ எல்லா மக்களும் சமமாக இருக்க மாட்டாங்க. சமூக அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலையும் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மேலேயும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கீழேயும் இருப்பாங்க. இது உலகம் ஃபுல்லாக இந்த சிஸ்டமை உங்களால் பார்க்க முடியும். இதை நம்ம சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சொசைட்டிக்குள்ளேயே மக்கள் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த அதிகாரத்தை வச்சு பார்க்கும்பொழுது வேறுபாடு இருக்கும். அது இல்லாமல் அந்த மக்களுக்குள்ளேயே டிஸ்கிரிமினேஷனும் இருக்கும், அதாவது பாகுபாடு இருக்கும். அந்த சமூகத்தில் மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சமூகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நலன்கள் இருக்கு இல்லையா, அதாவது பெனிஃபிட்ஸ், வெல்ஃபேர், அதையும் அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. கீழே இருக்கக்கூடியவங்க அதை அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில் அந்த நாடு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிமினேஷனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க. இதை தான் நம்ம பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அல்லது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பல ஆண்டுகளாக அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாயிருக்காங்க, டிப்ரிவேஷனுக்கு உள்ளாயிருக்காங்க, சோஷியல் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்க்கு உள்ளாகியிருக்காங்க. அப்போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்கள அந்த சமூகத்தில் மேலே எடுத்துகிட்டு வரோம். ரைட்டா? இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, பல நாடுகளில் இந்த சிஸ்டம் உங்களால் கவனிக்க முடியும். சொல்லப்போனால் டெவலப்டு கண்ட்ரிஸ், ஜப்பான், ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகள்லையும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை எப்படி கொண்டு வரலாம்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக கொண்டு வரலாம், பாலிசிஸ் மூலமாக கொண்டு வரலாம். அது இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் பாலிசி மூலமாகவும் கொண்டு வரலாம். ஸோ ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறதே ஒரு விதமான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அல்லது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம 2 முக்கியமான ஆர்டிகிள்ஸை கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ரிசர்வேஷன் கான்செப்டும் அப்ளை ஆகுது. முதல் ஆர்டிகல் 15, அடுத்த ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, சிட்டிசன்ஸ், அவங்களுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது, அதாவது டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், கிரீடுன்னு சொல்லுது. இனம், மதம், ஜாதி இதெல்லாம் வச்சு மக்களுக்குள்ள பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னா, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்பொழுது இங்கேயும் பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவலாக உரிமை இருக்கணும்னு சொல்லுது. இந்த 2 ஆர்டிகல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 15, 16. சரி, இப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லும்போது நாம் எப்படி ரிசர்வேஷனை கொண்டு வர முடியும்? எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுது, பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் நம்ம ரிசர்வேஷன் மூலமாக என்ன பண்ணுறோம்னா, ஒரு சாராருக்கு
அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோம், வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக அவங்க நம்ம முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி பார்த்தா அந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே ஆர்டிகல் 15க்கோ 16க்கோ எதிராக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? ஆமாம் தானே? ஆனால் அது எதிரானது கிடையாது. இந்த ஆர்டிகல் 15, 16 உள்ள கவனிச்சிங்கன்னா அதுக்குள்ள கிளாஸஸ் இருக்கு, அதாவது சப்டிவிஷன் இருக்கு. 15 ஆர்டிகல் கிளாஸ் 4, 16 ஆர்டிகல் கிளாஸ் 4. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த 2 ஆர்டிகிள்ஸும் மக்கள் எல்லாரும் ஒன்று, டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இதில் நாம் தேவைப்பட்டால் ஒரு சில மக்களை உயர்த்துவதற்கு நாம் சில முயற்சிகளை எடுக்கலான்னு சொல்லுது. 15 கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், அது இல்லாமல் ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், இவங்களுக்கெல்லாம் நாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் கொடுக்கறது ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது கிடையாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி தான் ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 சொல்லுது, பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரிசர்வேஷனுமே ஒரு விதமான ஈக்குவாலிட்டி தான். காரணம் என்னன்னா, எல்லா மக்களும் ஒரு சமூகத்தில் ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்க, ஈக்குவல்ஸ் இருப்பாங்க, அன்ஈக்குவல்ஸ் இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. எங்கெல்லாம் மக்கள் கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் வாய்ப்பை அதிகம் கொடுத்து அவங்கள நாம் மேலே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் சிஸ்டம் வேலை செய்யுது. ரிசர்வேஷன் சிஸ்டம்ங்கிறதே ஈக்குவாலிட்டி தான். அன்ஈக்குவலாக இருக்காங்க இல்லையா, கீழே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள மேலே எடுத்துகிட்டு வந்து அவங்கள ஈக்குவல் ஆக்குறோம். ரைட்டா? இதை நம்ம மனசில் வைக்கிறோம். ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டம் எதில் அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இதுக்கு அப்ளை ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அப்ளை ஆகுது. இப்போது புதுசாக ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியை 2019 இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. இதுதான் இந்த இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. இந்த 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 15லையும் சரி 16லையும் சரி புதுசாக ஒரு கிளாஸ் கொண்டு வந்துச்சு, கிளாஸ் 6. இந்த கிளாஸ் 6 என்ன சொல்லுதுன்னா, நாம் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அடிப்படையில் மட்டும் கூட ரிசர்வேஷனை கொடுக்கலான்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது பொருளாதார அடிப்படையில் மட்டுமே அவங்க பின்தங்கி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரிசர்வேஷன் செல்லுபடி ஆகும்னு இந்த கிளாஸ் சொல்லுது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த இடபிள்யூஎஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் ரிசர்வேஷன் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப் இவங்களுக்கு முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபிசிஸ்க்கு வந்துச்சு. ஓபிசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்துச்சு, 1990s வந்துச்சு. ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் இந்த 2 குரூப்ஸ்க்கும் எதன் அடிப்படையில் கொடுக்குறோம்னா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ், அதாவது ஒட்டுமொத்தமாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள், இந்த அடிப்படையில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஓபிசிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க. அப்போ ஓபிசிஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்க எதில் வருவாங்கன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், இதுக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க. சரியா? இப்போ இது இல்லாமல் தான் இந்த இடபிள்யூஎஸ்ன்றது புதுசாக வரும். இடபிள்யூஎஸ் வர்ற வரைக்கும் ஓவரால் ரிசர்வேஷன் இதுக்கு சீலிங் இருந்தது. இந்திரா சாஹ்னி ஜட்ஜ்மெண்ட் இது கீழே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, மேக்ஸிமம் 50% வரைக்கும் தான் ரிசர்வேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த 50% ரிசர்வேஷனுக்குள்ள யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசிஸ் வந்துடுவாங்க. அப்போ இந்த 50%க்கும் மேலே ஆன் டாப் ஆஃப் 50% இந்த புது இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை 2019 கொண்டு வராங்க. இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனில் எக்ஸ்ட்ராவாக 10% வருது. அப்போ இப்போதைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 60%. ஆனால் இந்திரா சாஹ்னி ஜட்ஜ்மெண்ட் 50% அப்பர் லிமிட் இருக்கணும்னு சொன்னால் கூட இந்த அப்பர் லிமிட் ஃப்ளெக்சிபிள் ஆனது, இது ரிஜிட் கிடையாது. ஒருவேளை புதுசாக ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நினச்சா நாம் அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த ஜுடிஷியரி அப்போல்டு பண்ணியிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு இதுக்குள்ள டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கு. சரி, இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் வரேன்.
ஏன்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சாதான் இது புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இல்லையா, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனுக்கு சாதகமாக, அதாவது இதை அப்போல்டு பண்ணுற மாதிரி. இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இந்த சாராம்சம் பார்த்தீங்கன்னா, இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கா. இதில் ஒத்து கவனிச்சிங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு ஆல்ரெடி ரிசர்வேஷன் இருக்கு. ஆனால் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்குறோம்னா ஃபார்வர்டு கிளாஸஸ், அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வரும். அப்போ இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் ஒன்று புதுசாக கொண்டு வந்தால் அது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கும் நம்ம கொடுக்கணும். இவங்களுக்கு மட்டும் கொடுத்தா அது தவறு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இதுக்குள்ளேயும் கோர்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கு. அப்போ இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தால் அந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஆல்ரெடி இருக்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுக்குள்ளேயும் வரணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் பிரைவேட் அன்எய்டட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இதுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு ரூல் இருக்கு. ஒருவேளை இது கான்ஸ்டியூஷன் எதிரானதா, இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது பேக்வர்ட்னஸ்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேக்வர்ட்னஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது வெறும் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை மட்டும் எடுக்கக்கூடாது, சோஷியல் பேக்வர்ட்னஸையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அது சொல்லியிருந்தது. அதுக்கப்புறம் தான் 103rd அமெண்ட்மெண்ட்டில் வெறும் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை வச்சு கூட ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்தோம். இது இன்னொரு கேள்வி. இதெல்லாம் முக்கியமான கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்குது, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு செப்பரேட்டாக ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் கிளாஸஸ், அதாவது இவங்க யார் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க, இவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் இல்லை. இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்க கிடையாது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆனாலும் இதுலேயும் நிறைய மக்கள் பொருளாதாரமாக பின்தங்கி இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க எல்லாருமே உயர்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க, அதுலேயும் ஏழைகள் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் நம்ம கவனம் தரணும், அந்த பொருளாதார பின்தங்கிய நிலையுமே நாம் கவனிக்கணும். இதை பற்றியுமே நம்ம கான்ஸ்டியூஷன் கவனம் செலுத்த சொல்லுது. ஆர்டிகல் 46 டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கவனம் செலுத்த சொல்லுது. அப்போ இவங்களுக்கும் நம்ம கவனம் செலுத்தணும். இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பிராமின் இருக்கார், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ பிராமின் இருக்கார் அப்படின்னா இவர் ஜென்ரல் கேட்டகரியில் வருவார், இது வரைக்கும் அவர் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் எல்லா பிராமின்ஸுமே சோஷியலி எக்கனாமிக்கலி அவங்க ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய ரீஜன்ஸில் நிறைய பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழைகளாகவும் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ரிசர்வேஷனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ எப்படி பண்ண முடியும், தனியாக ஒரு கேட்டகரியை நம்ம உருவாக்கணும். ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த அடிப்படையில் இடபிள்யூஎஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது கிடையாது, செல்லுபடி ஆகும் அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்போல்டு பண்ணியிருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் அப்போல்டு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், பிரைவேட் அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்கு அப்ளை ஆகுமா? இங்கேயும் சுப்ரீம் கோர்ட் மெஜாரிட்டி ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது வந்து எஜுகேஷன் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ இதுக்கு ரிசர்வேஷன் அப்ளை ஆகுதுன்னு சொல்கிறது கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. இதுவுமே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது கிடையாது அப்படின்னு அப்போல்டு பண்ணியிருக்காங்க. மூன்றாவது, எக்கனாமிக் கிரைட்டீரியா மட்டுமே வச்சு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுமா? எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிறதும் ஒரு விதமான பேக்வர்ட்னஸ். அதனால இதை வச்சு நாம் ரிசர்வேஷன் கொடுக்கறது செல்லுபடியாகும் அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட் அப்போல்டு பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம ஒட்டுமொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மக்கள் இதுலேயும் நிறைய பேக்வேர்டு பீப்புளெலாம் இருக்காங்க. நான் சொல்ல பிராமின்ஸுங்கிறோம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இன்னும் நிறைய குரூப்ஸில் இருக்காங்க. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பல ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களும் வந்து பின்தங்கியவர்கள் நம்மளால் கவனிக்க முடியும். அப்போ இவங்களுக்கு தனியாக ஒரு கேட்டகரி மூலமாக நம்ம ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குதான், இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக இருக்குது. ஆனால்
இதில் சில டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. இன்கம் சீலிங் 8 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ 8 lakhs அப்படின்றது ஒரு அதிகமான சீலிங்காக இருக்குது. இந்த சீலிங் இதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இந்த எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அப்படின்னு வரும்போது இது டைனமிக்காக இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ரொம்ப பணக்காரராக இருக்கவர் நாளைக்கு திடீர்னு ஏழை ஆகிடலாம். இவர் செய்யக்கூடிய ஒரு தவறால் கூட அவர் நாளைக்கு ஏழை ஆகலாம். ஒருத்தர் கேம்பிளிங் பண்ணுவார், அடுத்த ஜென்ரேஷனில் ஏழை ஆயிடுவார். தப்பு அவர் தான் பண்ணி ஏழையாக இருக்கார். அப்போது எக்கனாமிக் கிரைட்டீரியாவில் ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க அந்த கேட்டகரியில் ரிசர்வேஷன் வாங்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா இவங்க ஹிஸ்டாரிக்காக டிப்ரைவ் ஆகலை, ஹிஸ்டாரிக்காக டிஸ்கிரிமினேட் ஆகலை. ஆனாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வச்சு ரிசர்வேஷனை வாங்குறாங்க. அப்போது இதை நம்ம கரெக்டாக டிட்டர்மின் பண்ணிட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைனா இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமும் பல ஆண்டுகளுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும். மூன்றாவது, இடபிள்யூஎஸ் அப்படின்ற செப்பரேட் கேட்டகரிக்குள்ளே கொடுக்கறதுக்கு பதிலாக ஓபிசி கேட்டகரிக்குள்ளேயே நாம் இதை கொண்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசிக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா எஸ்சி கேட்டகரி மாதிரி எஸ்டி கேட்டகரி மாதிரியோ சோஷியல் பேக்வர்ட்னஸோடு சேர்ந்து எக்கனாமிக் பேக்வர்ட்னஸும் நம்ம எடுத்துக்கிட்டு சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் 2 கிரைட்டீரியாவை வச்சு ஒரு புதுசாக கேட்டகரி உருவாக்கலாம். ஆனால் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை மட்டுமே வச்சு ரிசர்வேஷன் கொடுக்கறது சரியானது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் நீங்கள் கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் இதுக்குள்ளே கொண்டு வரலாம், அதாவது ஓபிசிக்குள்ளே கொண்டு வரலாம். காரணம் என்னென்னா, ஒருத்தர் எக்கனாமிக்காக பேக்வேர்டாக இருக்காருன்னா அதை வெறும் நிலம், வீடு, வருமானம் வச்சு மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது பல ஆண்டுகளாக அந்த பேக்வர்ட்னஸ்க்கு அவர் உள்ளாக இருக்கணும். எஜுகேஷன்றது முக்கியமான பேராமீட்டர், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நிறைய ஜென்ரேஷன்ஸாக அவங்க எஜுகேஷன்லாம் முன்னேறி இருக்காங்களா இல்லையா. எஜுகேஷன் வந்து மிகப்பெரிய டூல் ஃபார் டெவலப்மெண்ட். எஜுகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் பல விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம், எக்கனாமிக்காக நீங்கள் ப்ராஸ்பர் பண்ணலாம். அப்போது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட்னஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரும்போது இன்னும் பெட்டராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று, எஸ்சிஸ் எஸ்டிஸ் மாதிரியே சோஷியல் பேக்வர்ட்னஸ் ஆஸ் வெல் ஆஸ் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் ரெண்டுத்தையும் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தனி கேட்டகரியாக உருவாக்கிடலாம். இதில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்காக பேக்வர்டாக இருக்கார், பல ஆண்டுகளாக இருக்கார் அப்படின்னா சோஷியலாகவும் அவங்க பேக்வர்டாக இருப்பாங்க, டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாகி இருப்பாங்க, டிப்ரைவேஷனுக்கு உள்ளாகி இருப்பாங்க. அப்போது இந்த கேட்டகரிஸ்குள்ளே கொண்டு வர்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் சொல்கிறது போல் வெறும் எக்கனாமிக் க்ரைட்டீரியா வச்சு கொடுத்தா மிஸ்யூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் க்ரைட்டீரியா டைனமிக்காக இருக்கும். இன்றைக்கி ஏழையாக இருக்கவர் நாளைக்கு பணக்காரர் ஆகிடுவார். இன்றைக்கி ரொம்ப ரிச்சாக இருக்கவர், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கவர் நாளைக்கு ஏழை ஆகலாம். இவங்களுடைய மிஸ்டேக்ஸ்னாலேயே இவங்க எக்கனாமிக் லேடரில் கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீ என்னதான் கீழே விழுந்தாலும் நான் மறுபடியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னால் இது வந்து ஒரு ப்ராப்பர் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனாக இருக்காது. ஸோ சுப்ரீம் கோர்ட் இப்போ அதை அப்போல்டு பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்கணும். ஆனாலும் ஃப்யூச்சரில் இந்த எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை ப்ராப்பராக நம்ம ஸ்டடி பண்ணோம், அப்ஜெக்டிவாக ஸ்டடி பண்ணோம். இப்போதைக்கு பண்ணியிருக்க ஸ்டடீஸ் பத்தாது, மேற்கொண்டு அனலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளை தனியாக ஒரு கேட்டகரியில் சோஷியல் பேக்வர்ட்னஸ் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் ஒட்டுமொத்தமாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம ரிசர்வேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு கரெக்டான ரிசர்வேஷனாக இருக்கும். அப்படி ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது யாருக்கு போய் சேரணுமோ அது முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக போய் சேரும். ஆப்சல்யூட்டாக பர்ஃபெக்டாக போய் சேரனாலும் முடிஞ்ச வரைக்கும் அது டார்கெட்டிங் பெட்டராக இருக்கும். அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை அது பாதிக்காது. ஸோ இது என்னுடைய பர்சனல் சஜஷன். நன்றி.